Hello, dear students. How are you? You all are super, yes? Okay, very good. Okay, let's see. First, Unit 1, Chapter. First, in this video, we are going to discuss about Unit 1, third chapter in this computer science. Chapter name is Scoping. Chapter name is Scoping. Then, chapter name is Scoping. Interactions, variable scope, LEGP rule. Next, types of variable scope. 4 types of variable scope. Local scope, global scope, enclosed scope, built-in scope, then module. First one, introductions, variable scope, LEGP rule, types of variable scope, local scope, global scope, enclosed scope, built-in scope. Next, module. Everybody should write. The next, let us see the introduction about scope. Let us see the introductions about scope. Already we know functions, parameters and variables. ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணும்னு ரெஃபர் பண்ணுறது த ஸ்கோப்பிங். ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணும்னு ரெஃபர் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங். நெக்ஸ்ட் மெத்தட், எந்த ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து வேரியபிள், பேராமீட்டர், ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுமோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் ஸ்கோப்பிங். நம்ம ப்ரோக்ராமை பார்த்தா பார்ட்டாக ரைட் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் லூப் லைக் வாய்ஸ் எந்த பார்ட்டில் எந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுமோ தட் இஸ் கால்ட் ஸ்கோப்பிங் கான்செப்ட். தட் இஸ் கால்ட் ஸ்கோப்பிங். திஸ் இஸ் கால்ட் ஸ்கோப்பிங் கான்செப்ட். பை பைத்தான் define global scoping. By Python define global scoping. Python எங்கே வேணாலும் access பண்ணலாம். Like global scope define பண்ணும்போது ஒரு வேரியபிள் 2 பிளாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தா செகண்ட் பிளாக்கும் அஃபெக்ட் ஆகும். First will change. First block means second block will affect automatically. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் இருக்கிறதுக்கு இதில் ஒரு வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணி அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தால் செகண்ட் பிளாக் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத இதில் ஒரு வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, everybody should write. Introductions. Scope refers to the visibility of variables, parameters and functions and one of the part of program to another part of the same program. In other words, which parts of your program can see or use it. Normally, every variable defined in a
program has global scope. Everybody should write. Okay, shall I change? Next topic is variable scope. Next topic is variable scope. Programming language scope value understand பண்ணனும்னா first variables that are store the values. Variables that are store the values, அதாவது ஒரு மெமரிக்கு அட்ரஸை ரெஃபர் பண்ணுறதுனா நேம் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு பண்ணுறதுனா அதை வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். Variable mostly store the values. Variable mostly store the value that any kinds of values store in the variable. That any kinds of values stored in the variable. Let's see how to store values in variable. Let's see how to store values in variable. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் கோலன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோமோ, ஸோ அதாவது அது என்ன கான்செப்டை பார்த்தா நம்ம ஒரு வேரியபிளை ஒரு வேரியபிளை பைண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுது, பைண்டிங் பண்ணி அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அசைன் ஆப்ரேட். This is called programming language assign operator. This is called programming language for assign operator. Right, instant value object எங்கே ரெஃபர் பண்ணுறது அப்படித்தான். ஸோ அதை கொண்டு வந்து வேரியபிளை பாயிண்ட் பண்ணுது. This is called mapping. அது கொண்டு வந்து வேரியபிளை பாயிண்ட் பண்ணுறது. This is called mapping. Same instance multiple mapped பண்ணலாம். சேம் இன்ஸ்டன்ஸை வச்சு மல்டிபிள் மேப்பிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான் பைண்டிங் ப்ராசஸ் மேப்பிங்னு சொல்கிறோம். விச் பைண்டிங் வேரியபிள் நேம் ஆப்ஜெக்ட் கொண்டு பைண்ட் பண்ணுறோம் மேப்னு சொல்லலாம். First, when you assign a variable with colon equal to an instant object, you are binding the variable to the instance. The process of binding a variable name with an object is called mapping. Equal to sign is used in programming languages to map the variable and the object. Programming languages keeps track of all this mapping with namespaces. Namespaces are containers for mapping names of variables to objects. Name of the variables ஆப்ஜெக்டும் மேப்பிங் பண்ணுறதுக்கு நேம் ஸ்பேஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் let us see the example for mapping here. A:5 B:5. இந்த வேரியபிளை இன்ஸ்டன்ட் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை பியில் அசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி A also we should assign like that. This is also one type of mapping. This is also one type of mapping. A:5 and B:A. This is called one type of mapping. Next example, A:5 okay B:5
ஏ ஏ கோலன் 3 இப்போவோ வேல்யூவை லாஸ்ட்டாக அசைன் இப்போ ஏ வேல்யூவை லாஸ்ட்டாக அசைன் பண்ணியிருக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஃபைனல் ஏ கோலன் ஈக்குவல் டு 3ன்னு ஸ்டோர், பி ஈக்குவல் டு 5ன்னு ஸ்டோர் ஆகும். ஸ்கோப் வேரியபிள் பார்ட் ஆஃப் ஸ்கோப் அதர் வேரியபிள் எது வேரியபிளுக்கும் விசிபிளாக இருக்கும். இந்த வேரியபிள் வந்து எல்லா வேரியபிளுக்கும் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ ஈக்குவல் டு 0. லாஸ்ட்டாக ஏ வேல்யூ அசைன் பண்ணுறோம். இந்த வேல்யூ எல்லா வேரியபிளுக்கும் விசிபிளாக இருக்கும். Let's see the next example. DISP. We already studied functions in 11th standard. You know the declarations part. Okay, here declarations part is a colon equal to 7. This is called declarations part. Here also one mapping. Okay, a colon equal to 7. A வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எரர் மெசேஜ் வரும். ஓகே, ஏ வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எரர் வரும். ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் பண்ணும்போது எரர் இஸ் நாட் டிஃபைன் எ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு வேரியபிள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும். This concept of scoping variable. This is the concept of scoping variable. Okay, everybody should write. When you assign a variable with colon equal to an instant object, you are binding or mapping the variable to the instance. The process of binding a variable and name with an object is called mapping. Equal to sign is used in programming languages to map the variables and object. Programming languages keeps track of all these mappings with namespace. Namespaces or containers for mapping names of variables to object. Example, first example number 1, a colon equal to 5. Next b colon equal to a. Next example, a equal to 5, b colon equal to a colon equal to 3. Next DISP, that means display, you know, that is functions. This is called functions. A colon equal to 7, a colon equal to 7. Next, have you written all of you? ரொம்ப போர்னு நினைக்கக்கூடாது. ஓகே, okay, next up, okay, LGB rule. Scopes means define the order. Scope means
define the order. One variable object match பண்ணுறோன்னா எத்தனை ஆப்ஜெக்ட் அது ஆர்டரில் வருகிறதோ எத்தனை ஆர்டரில் வருதோ அதுதான் மேப் டிஃபைன் பண்ணுது. Let us see this example. Here x colon outer x variable, next second step is display, third x inner x variable, next print x, display x. First display, the second to fourth is called function declaration. The second to fourth இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் ஆர் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் வாட் எவர். நெக்ஸ்ட்டு first we should print the x value. First we should check print x. X is அது என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். x is equal to outer, first is the outer x variable. Next you should check another one time, display. We should check another one time, we should check what இன்னொரு தடவை அதை என்ன செய்யும், print x கன்வெர்ட் இது பண்ணும் print பண்ணும். Okay, another one time also we should print that is called inner x variable. That is called inner x variable. Inner x variable. Okay, but then output is first x is that outer x variable. Next inner x variable. Yes, that is the output you should write. Scope also defines the order in which variables have to be mapped to the object in order to obtain the value. For example, x, outer x variable, then display x, inner x variable, print x, display, then output outer x variable and inner x variable. You should write neatly. என்னடா மேம் டெய்லி எப்படி சொல்கிறாங்களே நினைக்காதா, என்னைக்காவது ஒரு நாள் டெஃபினெட்லி ஐ வில் செக். டெஃபினெட்லி இல்லை, சீக்கிரமே கொரோனா சரியாகும். We will pray. Okay. Okay, shall I change? Okay, what is inner variable? Outer x variable is printed when x is referenced outside the function's definitions. This is for previous inner and outer variable example. Next, when display x get execute inner x variable is printed, which is the x value inside the function's definitions. Okay, we have totally 4 types of variable scope. One is local scope, enclosed and global scope, built-in scope. Then local scope means define inside functions class. Next, enclosed scope means define inside enclosing functions. This is nested functions concept. Next one is global scope defined at the uppermost level. Built-in. Reserved name and built-in functions. Okay, first, so
L means local and A means enclosed, G means global and B means built-in. Next, right. Okay, we'll see what is local scope. We'll see what is local scope. Local scope refer ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பிளாக்குள்ளேயும் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும், அவுட்டரில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் see here. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பிளாக்குக்குள்ளேயும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் லோக்கல் ஸ்கோப். Let us see for this example. Here DISP functions, we know A equal to 7, that is, what is that? Sorry, I missed one word here. First A colon 7 is local variable and print A. A equal to 7 local variable and print A. This two statement declarations part. DISP is the function creation of functions. That is functions. Next, let you see ஒரு function local scope function குள்ளையும் next block குள்ளையும் மட்டும்தான் access பண்ண முடியும். Here you should see first DISP, next A equal to 7, next we should print the A value. Then answer is A value print பண்ணா என்ன வரும்? Here we are assumed 7. Here we are assumed 7. So the answer will come 7. Okay. On executions of the above code, that variable display the value 7 because it is defined and available in the local scope. Okay. Local scope refers to the variables defined in current functions. Always your functions will first look up for a variable name and its local scope. Only if it does not find it, the outer scopes are checked. Right? Next, global scope. Global scope, all the functions மேலே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுனா டாப் மோஸ்டில் ஒரு ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணுறது தான் குளோபல் ஸ்கோப்னு சொல்லலாம். ஹியர் டாப் மோஸ்ட் வேரியபிள், let's see this example, A colon equal to 10. This is the topmost global scope. Next, DISP, A equal 7, print A, DISP, next print A. We should create one global variable. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து வெளியில் இருந்த அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தும் வெளியில் இருந்தும் பண்ணலாம். அதுதான் global scope. That is called global scope. First, let me see this example. First, A colon equal to 10. இந்த லைனை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அது எந்த லைனை செக் பண்ணோன்னா 5th லைனை செக் பண்ணோம். காலிங் ஃபங்க்ஷன். இந்த 5th லைன் பேர் காலிங் ஃபங்க்ஷன், செகண்ட் லைன் பேர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணதுக்கப்புறம் 5th லைனில் செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் 3, 4
செக். ஃபஸ்ட்டு டிஎஸ்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? a = 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? டிக்ளேர் பண்ணியிருக்கிறது பிரிண்ட் பண்ணுது. அப்போ அவுட்புட் என்ன வேல்யூ வரும்? 7. நெக்ஸ்ட்டு யூ ஷுட் செக் here to here print a. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, a = 10. அந்த வேல்யூ தான் என்ன செய்யும்? லாஸ்ட் இருக்கிற பிரிண்ட் பண்ணோம். அந்த வேல்யூ என்னது? a = 10. then output is the output is 7 and 10. A variable which is declared outside of all the functions and program is known as global variable. This means global variable can be accessed inside or outside all the functions in your program. You should write. Next, enclosed functions. enclosed scope ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கான்செப்ட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அனதர் ஒன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே அனதர் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் என்க்ளோஸ் ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே அனதர் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லலாம்? என்க்ளோஸ் ஸ்கோப்னு சொல்லலாம். Okay, let's see this example. Here down to up, we should check DSP. We know start பண்றது last line ல இருந்தா start பண்றோம். Here DISP, this is called calling function. Next we should check next DISP, this is called function குள்ளே இன்னொரு function இருக்கு. We have almost 2-3 functions there. DISP a = we know I already told. Okay, here print a, answer 10. Another one time we should print a, that answer is 10 only, same value. Okay, global scope means a variable which is declared outside of all the functions in a program is known as global variable. This means global variable can be accessed inside or outside of all the functions in a program. Access inside or outside of all the function in your program. Next topic is built-in scope. Next topic is next topic is built-in scope. Built-in scope ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னா we know already functions already reloadல இருக்கும். So that is called already reloadலயே என்னது ஃபங்க்ஷன் இருக்கும், that is called scope. buildனா topmost define பண்ணும். C++ program library, C++ programmingல library function include பண்ணும். build functionையும் include பண்ணும். Okay, that is called built-in scope. Let's see here. See this example. Here DISP, print value. Here no declaration part. With this here no declarations part. Library file associated. Next up, built-in scope. Finally, we discuss about the wider scope. The built-in scope has all the names that are preloaded into the program.
When we start the compiler or interpreter, any variable or module which is defined in the library functions of your programming language has built in our module scope. They are loaded as soon as the library files are important to the program. Next is I already told this examples. Next, module. A module is a part of a program. We know the program. Part of a program, we should create one program. A program are composed of one or two independently developed modules. A single module can contain one or several statements. One or several statements closely related each other. Modules work perfectly on individual level and can be integrated with other modules. A module is a part of program. Programs are composed of one or more independently developed modules. A single module can contain one or several statements closely related by each other. Modules work perfectly on individual level and can be integrated with other modules. Everybody should write the classwork must. வையாமல் சொல்கிறாங்களோ நினைக்காத. கிளாஸ் ஒர்க் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். Next one is characteristics of modules. Next one is characteristics of modules. Modules contain instructions, processing logic and data. Modules can be separately compiled and stored in a library. Modules can be included in a program. Then modules segment can be used by invoking the name and some parameter. Module segments can be used by other. First, five types of characteristics of modules. Modules contain instructions, processing logic and data. And second one is modules can be separately compiled and stored in a library. Then modules can be included in a program. Then fourth one is module segment can be used by invoking a name and some parameters. Then fifth one is module segment can be used by other. Then last topic is I missed one line. Last topic is benefits of using modular programming include. I missed one line. Less code to be written. Okay, here less code to be Python program. அந்த பார்த்தீங்கன்னா மாடியூலில் லெஸ் கோடிக்கில் தான் எழுதுவோம், ரொம்ப வெள்ளன்னு எழுத மாட்டோம். Okay, here you should see less code to be written. Second one is a single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. Programs can be designed more easily because a small team deals with only a small part of entire code. Modular programming allows many programmers to collaborate on the same applications. The code is stored across multiple files. Code is short, simple and easy to understand. Errors can easily be identified as they are localized to subroutines or functions.
Subroutine we already studied in first lesson. Yes, subroutine is the basic building blocks of algorithm. Subroutine is the basic building blocks of algorithm. The same code can be used in many applications. The same code can be used in many applications. The scope of variable can be easily controlled. Okay, this is for your exam. This is for your homework. Okay, answer the following. This is for your homework. First, define local scope with an example. Okay, define local scope with an example. Second one is define global scope with an example. Third one is define enclosed scope with an example. Why access control is required. Then fourth one is identify the scope of variable in the following pseudocode and write as output. Okay, everybody should write the output. Last one is very easy. நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் கொஸ்டின் படிக்காமே 5 marks sometimes they will ask 5 marks from output. Sometimes they ask 2 questions, error clear and output. படிக்காமே எனக்கு நான் 10 மார்க் வாங்கலாம். First one is define local scope with an example. Second one is define global scope with an example. Define third one is define enclosed scope with an example. Fourth one is why access control is required. Then fifth one is identify the scope of the variable in the following pseudocode and write its output. Just one glance. Just one revise. First scoping, then introduction. Next variable scope. Variable scope means LEGB rule. Next types of variable scope: local scope, global scope, enclosed scope, built-in scope. Next module, characteristics of modules. Next the benefits of using modular programming